தருமபுரி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளி அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ஏராளமான பெண்கள் கையில் மாம்பழத்தை ஏந்தியவாறு வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளி பகுதியிலே பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகின்றார். அவர் பிரச்சாரத்திலே ஈடுபட்ட போது நூற்றுக்கணக்கான பெண்கள் கையில் மாம்பழத்தை ஏந்தி அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். பாமகவுடைய சின்னம் மாம்பழம் சின்னமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவரை வரவேற்கக்கூடிய விதமாகவும் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய வகையிலே கையில் மாம்பழத்தை ஏந்தி கொண்டு ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசைகளில் நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அப்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால், தன்னை இந்த தேர்தலில் தருமபுரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு காண்பேன் என வாக்குறுதிகளை கொடுத்தார். குறிப்பாக தமிழ்நாட்டின் மிக பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக தருமபுரி மாவட்டம் இருக்கிறது. எனவே அந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை பாமக வைத்திருக்கின்றது. எனவே அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எனவும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து நல்லம்பள்ளி ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு கிராமங்கள், ஊராட்சிகள், ஒட்டப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களுக்கும் சென்று அவர் பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகின்றார். செல்லக்கூடிய இடங்களில் பாமக நிர்வாகிகள், அதே போல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக, அதே போல OPS ஆதரவாளர்கள் என பலரும் திரண்டு வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். கையிலே பாமகவினுடைய அந்த கொடியை ஏந்தி கொண்டும் அதே போல பாமகவினுடைய சின்னமான மாம்பழத்தை கையில் ஏந்தியபடியும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று தொடர்ந்து பாமகவினுடைய ஆதரவாளர்கள், குறிப்பாக தருமபுரி வேட்பாளராக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி ஆகியோர் சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், குறிப்பாக குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, எந்தெந்த கிராமங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதிக்கு தான் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் தான் அந்த குறைகளை, அந்த பிரச்சனைகளை தீர்வு கண்டு நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குகளை சேகரித்து வருகின்றார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.